ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் பொட்டென்ஷியல் மீட்டர். ஸோ பொட்டென்ஷியல் மீட்டர் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். பொட்டென்ஷியல் மீட்டர் பேர் பாட் மீட்டர் சொல்லப்படுது. இது ஃபீட் டெர்மினல் மெக்கானிக்கல் ரொட்டேட்டிங் அனலாக் டிவைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சயின்ஸ் பேஜெல்லாம் அது நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது இப்போ ஒரு மோட்டரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறதாகட்டும், அப்புறம் ஒரு லைட்டோட பிரைட்டை அதிகப்படுத்தி கம்மி பண்ணுறதாகட்டும். ஸோ இதுக்கெலாம் நம்ம பொட்டென்ஷியல் மீட்டர் யூஸ் பண்ணுறோம். பொட்டென்ஷியல் மீட்டர் இஸ் த மேனுவல் ரெசிஸ்டபிள் வேரியபிள். அது பொட்டென்ஷியல் மீட்டர் நம்ம மேனுவலாகவே நம்ம அதை ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டோட கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட பொட்டென்ஷியல் மீட்டர் ரொம்ப பெனிஃபிட் அதிகம். ஸோ பார்க்கலாம். இப்போ இமேஜின் பண்ணிங்க, ஒரு ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டரோட ஆம்ஸ், அதாவது 100 ஆம்ஸ் ஒரு ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர் இருக்குது. அது இப்போ அந்த 100 ஆம்ஸ் மட்டும் தான் தரும். அதுக்கு மேலே நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியாது, அதிகம் பண்ணிக்க முடியாது. அதேமாரி தான் ஒரு 200 ஆம்ஸ் எடுத்துட்டாலும் அதேமாரி தான். ஸோ சேம் தான். நம்ம அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாது, டிக்ரீஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுவே ஒரு பொட்டென்ஷியல் மீட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, ஒரு பொட்டென்ஷியல் மீட்டர் நம்ம எந்த குவாலிட்டிக்கு வாங்குறோமோ, குவான்டிட்டி வாங்குறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு இடைப்பட்ட நம்பர்ஸுக்குள்ள நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் வேல்யூவை. ஸோ இதுதான் பொட்டென்ஷியல் மீட்டர். அது எப்படி டிக்ரீஸ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும்னா வைப்பர் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உள்ளே இருக்கிற பார்ட்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ பொட்டென்ஷியல் மீட்டரில் உள்ளே கவர் பண்ணியிருக்க அந்த பார்ட்ஸை ரிமூவ் பண்ணோம்னா உள்ளே இன்னர் பார்ட் இருக்கும். அதில் 3 டெர்மினல் இருக்கும். ஒன்று லெஃப்ட்டு, ரைட் அப்படின்னு இருக்கும். இது ஒரு லெஃப்ட் ரைட் ப்ளூ கலர் இப்போ காட்டின அவுட்லைன் போட்டு காட்டாங்க. அது லெஃப்ட் ரைட். இது ஃபிக்ஸ்டு டெர்மினல். அதுவே சென்ட்ரு வேரியபிள் டெர்மினல். இந்த 2, அதாவது லெஃப்ட்டையும் ரைட்டையும் ரெசிஸ்டிவ் எலமெண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஏன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் அண்டு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதில் தான் நமக்கு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது. ஸோ அதனால தான் அதோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பொட்டென்ஷியல் மீட்டரோட மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம மேக்ஸிமம் மினிமைஸ் பண்ணிக்கிறதுனா, அது சென்டரில் நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. செமி சர்க்கிள் நடுவில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி அது இருக்குல்ல, அந்த வைப்பர். அது வைப்பர். அந்த வைப்பர் மூலயமா நம்ம அந்த வைப்பரை ரொட்டேட் பண்ணுறப்ப நம்ம எலக்ட்ரிக் கான்டாக்ட் அதிகமாகி நம்மளுக்கு அதாவது ஒரு இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இது இப்படி தான் நம்ம அந்த வைப்பரை வைப்பர் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த பொட்டென்ஷியல் மீட்டரை பற்றி. இதுக்கு நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இமேஜின் பண்ணுங்கள், இப்போ நம்மளோட பொட்டென்ஷியல் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் ஒரு 10 கிலோ ஆம்ஸ் இருக்குன்னு. ஸோ இப்போ இந்த 2 அவுட்டர் டெர்மினலையும் நம்ம மல்டிமீட்டரோட கனெக்ட் பண்ணும்போது இது பொட்டென்ஷியல் மீட்டரோட மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மல்டிமீட்டர் நம்மளுக்கு 100 கிலோ ஆம்ஸ் காட்டும். அதுவே இப்போ சென்டரையும் ரைட்டையும் டெர்மினலையும் கனெக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 0 கிலோ ஆம்ஸ் காட்டும் ஆகிடும். அது ஏன்னா அந்த பொசிஷன் ஆஃப் த வைப்பர், அந்த வைப்பர் எந்த பொசிஷனில் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும். அதுமாதிரி நம்ம கனெக்ஷன் மாற்றி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஆகும். நம்ம கனெக்ஷன் கொடுக்கறத பொறுத்து தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமா, டிக்ரீஸ் பண்ணுறோமா. இந்த பக்கம் ரைட் சைடு சுற்றணும்னா இன்க்ரீஸாக, லெஃப்ட் சைடு சுற்றணுமா இன்க்ரீஸான்னு நம்ம தான் முடிவு பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வைப்பரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஸோ அப்போ அந்த வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிக்ரீஸ் பண்ணுறப்ப அந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். ஸோ அந்த வேல்யூவும் கம்மியாகும். இது நம்ம கனெக்ஷனை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு மல்டிமீட்டர், அதாவது இதுக்கு இந்த பக்கம், அதாவது சென்ட்ரு டெர்மினலையும் அப்புறம் இந்த லெஃப்ட் சைட் டெர்மினலையும் இன்னொரு அனதர் மல்டிமீட்டரோட நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப, ஸோ இது ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த 2.5 கிலோ ஆம்ஸையும் 7.5 கிலோ ஆம்ஸையும் நம்ம அதாவது ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 10 ஆம்ஸ், அதாவது மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லைட்லேருந்து போவோம். அது 2 வயர் கன்ஃபிகரேஷன். ஸோ பொட்டென்ஷியல் மீட்டர், பவர் சப்ளை, எல்இடி. ஸோ பவர் சப்ளைலேருந்து ப்ளஸ் டெர்மினல் நம்ம சென்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்புறம் லெஃப்ட் டெர்மினல்லேருந்து ப்ளஸ் போயிருக்கு. ஸோ மைனஸும் டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம லெஃப்ட்லேருந்து, அதாவது நம்ம பாசிட்டிவ்லேருந்து இங்கே நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ பார்த்தா தெரியும், கரண்ட் இப்போ ஃப்ளோ ஆகிட்டுருக்கு.
இப்போ போய் நம்மளுக்கு வந்து வைப்பருக்கு போகும். இப்போ வைப்பருக்கு போய் அதிலேருந்து டக்குன்னு இந்த ப்ளஸுக்கு டெர்மினலுக்கு வரதுனால நம்மளுக்கு வந்து எல்இடி வந்து நல்லா பிரைட்டாக பிளிங்க் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து சீக்கிரமாக வரதுனால டக்குன்னு இந்த ப்ளஸ் இதுக்கு வரதுனால நம்மளுக்கு வந்து எந்த கரண்ட்டும் லாஸ் ஆகாமல் அந்த கரெக்டாக அந்த எல்இடி வந்து பிரைட்டாக அதிகமாக வைக்கும். அது நம்ம அந்த பொட்டென்ஷியோமீட்டர் ஆப்போசிட் சைடில் திருவுறப்ப அந்த ப்ளஸ் அந்த பவர் சப்ளை வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் அதோட பவர் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் இந்த லைட்டு வந்து டிம் ஆகிடும். ஸோ அதுவே வந்து கிட்டே கொண்டு வரப்போ நல்லா பிரைட்டாக எரியும். இதுதான் இந்த எல்இடி லைட்டு டிம் ஆகி பிரைட்டாக எரியறதுக்கு வந்து யூஸாக இருக்குது. இதுதான் அப்புறம் இந்த பொட்டென்ஷியோமீட்டரோட ஃபுல் ஒர்க். அப்புறம் வந்து 3 வயர் கன்ஃபிகரேஷன் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ 3 வயர் கன்ஃபிகரேஷனும் அதேமாரி தான். ஆனால் இதில் வந்து இதோட அந்த டிசி மோட்டரோட பாசிட்டிவ் வந்து சென்ட்ரலில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதேமாரி தான் இதில் அதில் வந்து 3த்துலேயும் கனெக்ட் ஆகிருக்கும். 3 டெர்மினல்லையும் நம்ம வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து ப்ளஸ் ஒயர் வந்து நம்மளுக்கு வந்து ரைட் சைட்லேயும், டிசி மோட்டரோட மைனஸ் வந்து இந்த லெஃப்ட் சைட்லேயும், டிசி மோட்டரோட ப்ளஸ்ஸு வந்து சென்ட்ரல்லையும் வைப்பர்லேயும் இருக்குது. அப்புறம் பேட்டரியோட மைனஸ் வந்து டிசி மோட்டரோட மைனஸும் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இப்படி பேட்டரியிலேருந்து நம்மளுக்கு வந்து அந்த காயிலுக்கு போகக்கூடிய எலக்ட்ரிக்கு நம்மளுக்கு டிசி மோட்டரில் உள்ள பாசிட்டிவ் வழியாக வெளியே வரும். உங்களுக்கு பார்த்து தெரியும். இப்போ அந்த பாசிட்டிவ் அதாவது நம்ம அந்த டிசி மோட்டரில் உள்ள அதை சுற்றி இருக்குல்ல அந்த பொட்டென்ஷியோமீட்டர், ஸோ அது மூலயமா நம்மளுக்கு வந்து டிசி மோட்டர் வந்து வேகமாக சுற்றும், கம்மியாகும். நம்ம வந்து இந்த பக்கம் சுற்றுறப்ப கம்மியாகுது, இப்போ ஃபுல்லாக்கிறப்ப நல்லா அதிகமாக சுற்றுது. ஸோ இதுதான் இதோட பிரின்சிபலாக இருக்குது. ஸோ பார்த்து தெரியும். நமக்கு வந்து ப்ளஸ்ஸும் ப்ளஸ் தாங்க மெயினு. இப்போ ப்ளஸ் வந்து இந்த ஓரத்தில் இருக்குது, இதோட ப்ளஸ் வந்து மோட்ரு ஓரமாக இருக்குது, அதாவது நைட்டு வைப்பரில் இருக்குது. ஸோ அந்த வைப்பரில் வந்து இப்போ ப்ளஸ்ஸு வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் வந்து பாஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸுக்கு கிட்டுக்கு கொண்டு போகிறப்ப நம்மளுக்கு வந்து அதிகமாக வேகமாக. ஸோ இந்த டயக்ராம் வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி பார்த்தா உங்களுக்கு புரியும். அந்த இன்னும் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் கரெக்டாக அக்யூரேட்டாக பார்த்தா தான் இந்த டயக்ராம் வந்து புரியும். இப்போ வந்து பேட்டரியிலேருந்து போகிற பவர் ப்ளஸ்ஸும் வந்து நம்ம டிசிலேருந்து வர ப்ளஸ்ஸும் சென்டர் வைப்பரில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம பேட்டரியிலேருந்து வர ப்ளஸ் வந்து நம்மளோட அதாவது நம்ம சுற்றி உள்ள வைப்பருக்கு சுற்றி உள்ள செமி சர்க்கிளில் வந்து இருக்கும். ஸோ அதே நம்ம வைப்பரில் வந்து டிசி மோட்டரோட ப்ளஸ் இருக்கும். சரி, இப்போ நம்ம பேட்டரியில் உள்ள ப்ளஸ் வந்து அந்த வைப்பர் சுற்றி செமி சர்க்கிள் ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த டிசி மோட்டரோட அந்த வைப்பரில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வைப்பரை வந்து இந்த பேட்டரியோட ப்ளஸ்ஸு கிட்ட கொண்டு வரப்போ நம்மளுக்கு வந்து மோட்டர் ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிக்குது. அதுவே அதுலேருந்து எட்டக்கு கொண்டு போகிறப்ப, அதாவது அதிக தூரத்துக்கு கொண்டு போகிறப்ப அதோட ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த பொட்டென்ஷியோமீட்டரோட பிரின்சிபல். ஸோ நம்ம எலக்ட்ரானிக்கை பற்றி நிறையா நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து எலக்ட்ரானிக்கை பற்றி தெரிஞ்சுங்க. தேங்க்யூ.